வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து டார்க் நைட் ஆஃப் சோல். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரெட்டைச்சுடர் பயணத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த ரெட்டைச்சுடர் பயணத்துக்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வித்தியாசமான, அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்திராத ஒரு உணர்வுகளுக்குள்ளே வந்து நம்ம வந்து தள்ளப்படுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னடா வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உணருவோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இதோட இதை வந்து காட்டும். இது நம்ம, அதாவது நம்ம எப்போதுமே வந்து ஒரு ஃபால்ஸ் செல்ஃப்லே தான் இருப்போம். நம்மளுடைய ட்ரூ செல்ஃபை வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ இந்த இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இது ரொம்ப என்னடா இது பெயினாக இருக்கே அப்படின்னா கிடையாது. இந்த காலகட்டத்தில் தான் வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபால்ஸ் செல்ஃப் அதே வந்து அழிஞ்சு நீங்கள் வந்து ட்ரூ செல்ஃபாக வந்து நீங்கள் வந்து மாறுவீங்க. அப்போ உங்களுக்குள்ள வந்து நிறைய இருக்கும். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய ஃபியர்ஸ் இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் என்ன பண்ணும்னா, அது உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து மேலே எடுத்து வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ பயம் வந்து எல்லா விதத்துலேயும், அதாவது நம்ம இதை வந்து பயம் அப்படின்னே வந்து நினச்சிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு மைன்யூட்டாக இருக்கிற விஷயங்கள்ல கூட இது வந்து மேலே எழுப்பி வந்து கொண்டு வரும். ஸோ கொண்டு வரும்போது தான் இந்த பயம் வந்து வெளியே வரும். அதுக்கப்புறம் நிறைய காயங்கள் வந்து நம்ம வந்து உள்ளே போட்டு அப்படி வச்சிருப்போம். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரேக்ல, அதாவது எல்லாமே வந்து உடஞ்சிதான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் ட்ராமாஸ். ஸோ நிறைய ட்ராமாஸ் வந்து நம்மளுக்கு வந்து உள்ள இது வந்து முதல்ல இருந்தே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது இந்த பிறவி இல்லை அப்படின்னாலும் நம்ம எடுக்க வந்து பர்த் எடுத்திருக்கும் போதே அந்த ட்ராமாஸ். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது திடீர்னு அப்பல வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த தண்ணியை பார்த்தா பயமா இருக்கும். அதாவது கடலுக்குள்ள போறது, மலையை பார்த்தா வந்து பயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் வந்து நம்மளை அறியாமல் வந்து பயம் அப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்மளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து இது நம்ம நடந்திருக்கும். ஏதாவது ஒரு இந்த தண்ணினால ஒரு கண்டங்கள் இருந்திருக்கும். அதில் ஏதாவது ஒன்று பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த பயம் வந்து உங்களுக்குள்ள வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயங்கள் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்பும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பயங்கள் இருக்குது. பயம் அப்படின்னு சொன்னால் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. ஏகப்பட்ட பயங்கள் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து நிறைய வச்சுருப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம பயம் அப்படின்னு சொன்னோன்னா வேற விதமாக யோசிப்போம். பட் இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு புதஞ்சு இருக்கிற அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ. நம்ம நினைப்போம், வெளியே சொல்லுவோம் போனால் போயிட்டு போகுது அப்படின்போம். ஆனால் உள்தன்மையில் ரொம்ப பயப்படுவோம். சரிங்களா? ஐயோ நம்மளை விட்டு அவங்க வந்து போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி வந்து இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பயங்கள் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே மேலே எழுப்பி கொண்டு வரும். ட்ராமாஸ் வந்து கொண்டு வரும் நிறையா. ஸோ இப்போ வந்து ஈகோ, அப்போ நம்மளை அறியாமல் நிறைய ஈகோஸில் வந்து நம்ம வந்து இருப்போம். ஸோ அந்த ஈகோஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றா இதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். பட்டு அது வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நீங்கள் அது ஈகோவை எடுக்கலை அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே அது ஈகோனால தான் அந்த விஷயம் வந்து நடக்கு அப்படிங்கிறதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த லெசன்ஸ் எடுத்தாதான் அதை விடும் பிரபஞ்சம். சரிங்களா? அப்புறம் வந்து நிறைய கர்மாஸ் வந்து உள்ள புதஞ்சு போயிருக்கும். நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் கர்மாஸு, நம்ம பழைய இதோட பிளட் லைன் கர்மாஸு, அப்புறம் வந்து சோல்ஸோட லிங்க்கு, எந்த பவத்திலே உள்ள எல்லா கர்மாஸும் வந்து வெளியே வரும். ஸோ அது ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து நம்ம ட்வின்னோட இருக்கும்போது இது வந்து தெரியாது நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இது வந்து ஒரு பபுள் ஃபேஸ்க்குள்ளே வந்து ஸ்டார்டிங்கில் ஜாலியாக இருப்போம். ஸோ ஏதோ ஒன்று அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும் போது தான் இந்த செப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் டார்க் நைட் ஆஃப் சோலில் வந்து விட்டுரும். ஸோ அந்த செப்பரேஷன் வரும்போது ரொம்ப ரொம்ப வலிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நார்மல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, சோலோட ரிலேஷன்ஷிப்பு. ஸோ நார்மலுக்கே வெளியே வந்து அவ்வளோ பேர் வந்து ஒரு பிரிவை வந்து தாங்க முடியாமல் இருக்கும்போது, இந்த சோலோட பிரிவு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும்.
ஸோ அது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம்ல வந்து அவங்க பேச மாட்டாங்க, தள்ளி போயிருவாங்க. ஸோ அது வலிக்கும். ரொம்ப தூரத்துல வந்து அவங்க தள்ளி போற மாரியே நம்மளுக்கு வந்து ஃபீல் எடுக்கும் செப்பரேஷன்ல. அப்புறம் அவங்க போயிருவாங்களோ, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிந்தனைகள் வந்து நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து காரணமே இல்லாம என்ன வரும், எதுக்கு அழுக வருதுன்னே தெரியாது. அழுதுகிட்டே இருப்போம் உட்காந்து. அப்புறம் வந்து கோபம் வரும். நெறைய டிப்ரஷனுக்குள்ள போவோம். அப்பதான் பையா பையா என்னன்னா, எதுக்காண்டி இதெல்லாம் நடக்குது? ஏன்? நான் யார்? என்ன பர்ப்பஸ்க்காண்டி வந்திருக்கோம்? ஏன் வந்து வித்தியாசமான ஒரு இத நம்மளுக்கு மட்டும் கொண்டு வந்து குடுக்குது? என்னமோ வந்து பிரபஞ்சம் வந்து நம்மகிட்ட சொல்ல வருதே, நம்ம அத கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான், உள்தன்மையில வந்து ஏதோ ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான், நம்ம நான் யார் அப்படிங்கிற தேடலை வந்து எடுக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ தேடல் வந்து எடுக்க வரும்போது, அந்த ஒரு வாய்டு ஸ்டேட்டுக்குள்ள வந்து போயிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னா, பிரியும்போது செப்பரேஷன்ல இருக்கும்போது, ஏதோ ஒரு வெறுமை நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து போவோம். தனிமையா இருக்கும். யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். வெறுமையா வந்து இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்துல தான் என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இது ரொம்ப ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கும். டீப்பா போகும்போது இன்ட்யூஷன்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ எனர்ஜியோட உணர்வுகளை வந்து நீங்க வந்து ஏன் அப்படின்னா, பிரிஞ்சிருக்கிற வலி வந்து சோலோட பிரிவு. அதாவது அதுவரைக்கும் அந்த அந்த சோலோட டச்சிங் இல்லாம வந்து நம்ம வந்து இருக்கிறதுனால அதை பத்தி தெரியாமே வாழ்ந்திருப்போம். ஸோ இந்த பயணத்துக்கு வரும்போது அந்த சோலோட இதை வந்து காட்டி கொடுத்துக்கும் போது திருப்பி பிரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வந்து இந்த பெயினை வந்து தாங்க முடியாதுன்னு சொன்ன உடனே பிரபஞ்சமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எனர்ஜியோட உணர்வுகளை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அவங்க இல்லைனாலுமே நம்மளால வந்து அவங்களோட எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ண முடியும். அந்த எனர்ஜியை நம்ம வந்து ஹீலிங் பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படி இல்லைன்னா நம்மளால வந்து இருக்கவே முடியாது. அந்த எனர்ஜி மட்டும் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, இந்த பயணத்துல அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்றதுக்கு வந்து முடியவே முடியாது. அப்போ அந்த உணர்வு ரீதியா அந்த எனர்ஜியை வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அது அது ஏன் எப்ப தெரிய வரும்னா, நம்ம உள்தன்மையில நம்ம கவனிக்கும் போதுதான் வந்து தெரிய வரும். இப்போ ஒருத்தங்களே இருக்கிறாங்க, நீங்க நார்மலா இருக்கும்போது அவங்க டச் பண்ணது கூட தெரியாம நம்ம பாட்டுக்கு வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்டா லைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் அதை கவனிச்சு நீங்க வந்து பார்க்கும்போது, அந்த சின்ன அசைவுகள் இப்ப காற்றுனால ஒரு லைட்டா ஏதாவது ஒரு நம்ம அப்படியே டச் பண்ணுது நம்மளோட ட்ரெஸ்ல அப்படின்னு சொன்னாலும், அது எப்போதுமே அது நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஆனா கவனித்து உற்று நோக்கும்போது அதோட ஃபீல் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த எனர்ஜியை நீங்கள் தனிமையில் இருந்து இதை உணரும்போது, அமைதியா உள்தன்மையில் நீங்கள் வந்து பார்க்கும்போது, இந்த உணர்தல் எனர்ஜியினோட உணர்தலை வந்து எடுப்பீங்க. ஸோ உணர்தலை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு தீனி. என்ன அப்படின்னா, ஹீல் பண்றதுக்கான ஒரு இத வந்து குடுக்கும். ஸோ அத வச்சு தான் உங்களோட ஃபியர் இருந்தாலும் எடுப்பீங்க. அப்புறம் வந்து ட்ராமாஸ் இருந்தாலும் பண்ணுவீங்க. கர்மாஸ் கழிப்பீங்க. ஸோ எல்லாமே அது மூலமா தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பெயினா தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்களோட ஃபால்ஸ் எல்லாமே அழிந்து, உங்களோட ட்ரூ செல்ஃப வந்து நீங்க வந்து இது பண்ணுவீங்க. அப்போ ஈகோ எல்லாமே வந்து போகும். அட்டாச்மெண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அட்டாச்மெண்ட் இருக்கும், ஈகோ இருக்கும், அன்கண்டிஷனல் லவ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்னொன்னா நிறைய இருக்கு நம்மளோட பயணத்தில். எல்லாமே வந்து கத்துக் கொடுக்கும் இந்த டைம்ல, இந்த செப்பரேஷன் பீரியட்ல. அதை தான் வந்து டார்க் நைட் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பீஸ், அமைதி வந்து வரும். அன்கண்டிஷனல் லவ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். டிவைன் எனர்ஜினா என்ன, எனர்ஜினா என்னன்னே தெரியாமயே நம்ம இருந்திருக்கோம். ஸோ இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனர்ஜினா என்ன, அது எப்படி ஆகுது, ஸோ இது நம்மளோட பங்கே இதுல இல்லை, ஸோ நம்ம சரண்டர் ஆகும். ஸோ எல்லாமே இறை தான் நம்மளை நடத்துது. நம்ம அது வரைக்கும் நம்மளா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. அதுவா நம்மளை ஆட்டி விக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். நம்மளும் பல முயற்சிகள் பண்ணிருவோம். நான் அப்படிங்கிறது இருக்கும்ல, நான் செஞ்சு முடிச்சிருவேன், நான் இதை பண்ணிருவேன், அதை பண்ணிருவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுப்போம். அதுக்கப்புறம் தான் ஒரு காலகட்டத்துல என்ன தெரியும் அப்படின்னா, அங்க ஒண்ணுமே இல்லை. நான் நான் நம்ம நம்ம இதுல எதுவுமே பண்ணல. எல்லாமே வந்து நம்ம நினைச்சதுக்கு தான் வந்து இங்க வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. பிரபஞ்சம் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கு நம்மள. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு சூசன் ஒன்னா தான் வந்து இருப்போம். சூசன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சம் ஸ்பெஷல். ஸோ அந்த ஸ்பெஷலா இருக்கும் போது அதுக்கு தக்கன இதை வந்து பிரபஞ்சம் வந்து எனர்ஜி வைஸா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்து, நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை ஹீல் பண்றதுக்கு தான் நம்மளுடைய டின்னோட எனர்ஜியை வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து
கொடுக்கும். சரிங்களா? ஹீலிங் எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக நம்மளுக்குள்ள வந்து கிடைக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரே இது. ஸோ நம்ம அந்த ட்ராமாஸையோ அந்த ஃபியர்ஸையோ அந்த இன்செக்யூரிட்டி எந்த ஃபீல் அந்த 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 இதை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப வலியா இருக்குதே, அப்போ ஏன் அப்படின்னா நம்மளே கண்டுபிடிக்கிறோம்ல, நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பீஸ் வரும். அப்புறம் தான் வந்து யூனியன் எல்லாமே பண்ணும். இப்போ இந்த 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 டார்க் நைட் ஆஃப் சோல்லே வந்து அப்படி தங்கிடக்கூடாது. சரிங்களா? அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம வந்து போக முடியும். ஸோ நம்ம அந்த என்னடா இப்படி வலியா இருக்க, எமோஷ்னலா ரொம்ப பிரேக் டவுன் ஆகுறமே, ஈகோ விடும்போதுதான் ரொம்ப ரொம்ப வந்து அதாவது இந்த பிரிவை வந்து தாங்க முடியல, எமோஷ்னலா நம்ம ரொம்ப அடிக்டா இருந்திருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளே ஆராய்ச்சி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ தெரிய வரும்போது அந்த பிரிவின் வேதனை ரொம்ப இருக்கும் போது தான் இதுக்கான ஒரு வழியும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம உள்ள நோக்கி பயணத்தை வந்து கொண்டு போவோம். உள்ள நோக்கி ஏன் செப்பரேஷன் இருக்கிறதுனால தான் உள்நோக்கி பயணங்கள் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற உணர்வு தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். எல்லாமே வந்து உடைஞ்சு போச்சு, என்னடா நல்லா வந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு செப்பரேஷன், டார்க் நைட் ஆஃப் சோல் போறோமே அப்படிங்கும்போது பழையது எல்லா குப்பைகளையும் வெளியெடுத்து கொண்டு வந்து அதை பியூரிஃபை பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போறதுக்கான ஒரு தயார்னு இருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து ரொம்ப அழுக இருக்கும், தனிமையா இருப்போம், குழப்பமா இருக்கும், வெறுமையா இருக்கும், என்ன பண்றதுனே தெரியாது. ஏதாவது முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. ஏன்னா நம்ம ஹீல் பண்ற வரைக்கும் நம்மளை வந்து விடாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். அதாவது இந்த பயணத்தை பொறுத்தவரை என்ன என்ன வந்து நன்மைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து எதுவுமே வந்து தெரியாது. இந்த பயணத்தை இப்போ எனக்கெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, என்னோட இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு வந்து எதுவுமே இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற வார்த்தை கூட நான் வந்து கேள்விப்பட்டது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ இதுல நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்கு நான் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த அனுபவத்தை எடுக்கிறதுக்கு அது எல்லாமே ஏன் அப்படின்னா சுத்தமா நம்மளை வந்து ஒன்றும் தெரியாத ஒரு ஃபீல்ட்ல கொண்டு நம்மளை வந்து அதாவது அது இப்ப பிறந்த உடனே இப்போ பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல அழும். சரிங்களா? அப்போ அது கூட வந்து என்ன பண்ணிடும், ஒரு கொஞ்சம் பழகிரும். ஆனா நம்ம வந்து அவ்வளோ வருஷ கணக்கா வந்து பழக்கப்படாத ஒரு சப்ஜெக்ட்ல நம்மளை கொண்டு தூக்கி போடும்போது நம்மளுக்கு வந்து தெரியாது, என்ன பண்றது ஏது பண்ண தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அனுபவ ரீதியாக தான் வந்து பல விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸ்டார்டிங்லனா நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கர மண்டை தான் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும், குழம்பும். நான் சொன்னா சிரிப்பீங்க. இப்போ நான் முத தேடினது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் லைஃப்ல வந்து நான் வந்து என்ன தேடினேன், அதாவது இந்த இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன தேடினேன், கூகுள்ல போய் வந்து நான் வந்து தேடினது என்ன அப்படின்னா, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, காதல்னா என்னன்னு தேடினேங்க. அப்போ இத்தனை வருட காலங்கள் நம்ம வாழும் போது இதுக்கான டெஃபினேஷனே நம்ம தெரியாம இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையை வந்து இதுவரைக்கும் நம்ம வாழவே இல்லை, நம்மளுக்காக வாழவே இல்லை. எல்லாமே வந்து ஒரு அதாவது விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை விட ஒரு எப்படி இருக்கோ அதுபடியே நம்ம வந்து மாறிக்கிட்டு அப்படியே இருந்துரும். அதை வந்து புரிஞ்சுக்கிற திறனோ இல்ல வந்து இது இது அதான் சொல்றேன்ல, இது அன்புக்கு இந்த டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அதுபடிதான் வந்து நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் இத்தனை காலம். ஆனா இந்த ஜேர்னிக்கு வரும்போது தான் இது எல்லாமே இல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் இருக்குது. ஸோ வித்தியாசமான ஒரு உலகம் 5Dல ஹையர் டைமென்ஷன் உலகம். அந்த உலகத்துல இருக்கிற அந்த சொற்களுக்கான மரியாதை, அந்த சொல் எப்படி அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லி, அதான் இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். ஸோ அந்த லவ்வை எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும். அப்போ நம்மளுக்கு முதல்ல லவ்வுக்கே வந்து அர்த்தம் தெரியாம இருந்திருப்போம். அதுக்கப்புறம் அன்கண்டிஷனல் லவ்வுக்கு அப்போ எப்படி அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம கார்மிக்குள்ளே வந்து வருட கணக்காக, அதாவது கொஞ்ச நெஞ்ச காலங்கள் வந்து கடந்திருக்க மாட்டோம். நான் ரொம்ப வருடங்கள் வந்து நம்ம கடந்திருப்போம். அதை நம்ம சந்தோஷமா ஏத்து கொண்டிருப்போம்.
அதாவது ஒரு இதை பழக்கப்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் வந்து என்ன என்ன இருக்கும் அப்படின்னா அதை ஏற்றுக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ முதல்ல சொல்லி பார்க்கும், எனக்கு வந்து இது பிடிக்கல, உனக்கே நீ வாழமிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உள்ள இன்னர் சைல்டு எல்லாம் சொல்லும். நம்ம என்ன பண்ணுவோம்னா கேட்க மாட்டோம். எப்படி வந்து வெளிய சூழ்நிலையில இருக்கோ அதுக்கு தக்கன வந்து நம்ம வந்து நம்மளை வந்து ட்ரெயின் அப் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரெயின் அப் பண்ணும்போது ட்ரெயின் அப் பண்றதோட நம்மளே வந்து வாலண்டியரா அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து வாழ்ந்துகிட்டே தான் வந்து நம்ம வந்து இருந்திருப்போம். ஸோ இந்த காலகட்டம் வரும்போது தான் ஒரு செல்ஃப் லவ். அப்போ நீ இத்தனை வருட காலங்கள் நீ வாழ்ந்து உனக்கான நீ யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சியா? இல்ல உனக்கு எதுக்காவது உனக்கு டெஃபினிஷன்ஸ் தெரியுமா? இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கீங்க, இவ்வளோ செயல் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு காதல் அப்படிங்கிறதுக்கே வந்து டெஃபினிஷனே வந்து தெரியல. அன்புனா என்னன்னே தெரியல. நீங்களா ஒரு அன்புனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழ்ந்திருக்கீங்க. பாசம்னா இதுதான் சொல்லிட்டு வாழ்ந்திருக்கீங்க. அப்போ லவ்னா இதுதான் வாழ்ந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒன்னொன்னா வந்து சொல்லி கொடுக்கும். பிரபஞ்சமே நம்மளுக்கு குருவா இருந்து நம்மளுக்கு வந்து போதிக்கும். ஸோ அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா உணர ஆரம்பிப்போம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை, ஏதோ நம்ம வந்து வாழ்ந்திருக்கிறோம், நம்ம அட்லீஸ்ட் நமக்காண்டியாவது வாழ்ந்திருக்கோமா அப்படின்னு கேட்டா சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஆனா வெளியில வந்து நம்மளே வந்து நம்மளை எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் 100% எனக்கு மாதிரி இது பிடிச்சது மாதிரி தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாவே வந்து நான் அப்படிதான் இருந்தேன். எல்லாரும் அப்படிதான் இருந்திருப்பீங்க ஒரு காலகட்டத்துல நினைக்கிறேன். ஏன்னா டோட்டலாவே வந்து இந்த ஜேர்னிக்கு வர்றவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்மிக் இல்ல நார்சிசிஸ்ட் கேரக்டர்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிறைய கர்மாஸ் பேஸ்டு ஃபேமிலிஸ், இந்த இவங்க கிட்ட சிக்கி சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெயின் அனுபவிச்சுட்டு வந்தவங்க தான் இந்த ஜேர்னில வந்து இருப்பாங்க. ஏன்னா நல்லா இருக்கிறவங்க வந்து இந்த ஜேர்னிக்கு வந்து வரமாட்டாங்க. ரொம்ப லெவல் வந்து டிஸ்டார்டடா போய் இருக்கிறவங்க தான் இந்த ஜேர்னிக்குள்ள வந்து என்டர் ஆவாங்க. அப்போ அது ஏன் அப்படின்னா கியூர் பண்ணும். அதாவது அளவுக்கு அதிகமா டிஸ்டார்டடா எடுத்ததுனால நம்மளுக்கு இந்த பிறவியில இது எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணி டிவைனா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து மேரிட் ஆகி வந்து அத்தனை வருட காலங்கள் கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் வந்து நான் வந்து வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் வந்து ஐ ஆம் ஹாப்பியஸ்ட், ரொம்ப நல்லா வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பிரபஞ்சம் வந்து சில இன்ட்யூஷன்ஸ் மூலமா சில இந்த ஜேர்னிக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து வேறு விதமா வந்து காட்டும். அப்ப வேறு விதமா காட்டும் போது என் மனம் வந்து இதுக்கு வந்து ஒத்துக்காது. இல்ல நான் ஏதோ தப்பா யோசிக்கிறேன் போல, இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இது வந்து என்னைய வந்து தாக்குது, ஸோ நான் வந்து இதை வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அது என்ன பண்ணும்னா அடுத்த கட்டம் பயங்கரமா காட்ட ஆரம்பிக்கும். நீ வந்து ஒத்துக்க முட்டுக்கல நான் சொல்றத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லைஃப்ல வந்து நல்லா இங்க வந்தபோது ஐயாவளி ஃபேமிலி. ஸோ அவங்க நார்மலா வந்து குங்குமம் வந்து அவங்க வைக்க மாட்டாங்க, நாமம் தான் வந்து போடுவாங்க. ஸோ நம்ம பேசிக்கலா வந்து ஒரு மேரிட் ஆகி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட இதே பெண்களுக்கான நேச்சரே என்னன்னா அப்படி டோட்டலா அவங்களோட இதுக்கே வந்து போயிடும். அதுவும் நம்ம காலகட்டத்துடைய பெண்கள் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க. ஸோ டோட்டலா வந்து பண்ணிட்டு அதே தான் நம்ம வந்து ஒரு ஹாப்பியா வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் வந்து 18 இயர்ஸ் வந்து எனக்கு வந்து முடிஞ்சிச்சு. இந்த ஜேர்னிக்குள்ள என்டர் ஆகும்போது தான் நான் அப்ப வந்து அந்த அதாவது அதுக்கு முந்த காலகட்டம் பிஃபோர் மேரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் நெத்தியில வந்து குங்குமம் இல்லாத நாளே கிடையாது. நான் வந்து ஆதிபராசக்தியை கும்பிட்டவ. ஸோ என்னன்னா எங்க அம்மா வந்து பீரியட்ஸ்ல கூட வந்து சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து போதிச்சு நான் வந்து அது மாதிரி நான் வந்து வந்தேன். ஆனா எங்க வீட்டுல நான் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீரியட்ஸ்னா வந்தா கட்டிலே உட்காரக்கூடாது அப்படின்பாங்க, பெட்ல படுக்கக்கூடாது அப்படின்பாங்க. ஸோ அந்த காலத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பதான் பேடு அது இதுன்னு வருது, நோயும் அதுக்கு தக்கன வருது. நான் வச்ச காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கிளாத் தான் வச்சேன், அதை வந்து தோச்சி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காலகட்டத்துல எங்க அம்மா அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், நானும் கொஞ்ச காலங்கள் அப்படி யூஸ் தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து எங்க ஆச்சி அதுக்கு மேல அந்த ரூம்குள்ளே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஊறுகாவை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஓம் சக்தியை கும்பிட்டதுனால இது இல்ல, இது வந்து குங்குமம் அப்போ வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது,
பெண்கள் வந்து வரலாம் அது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்து மேல்மருவத்தூர் பண்ணும்போது நான் நெத்தியில வந்து குங்குமம் இல்லாத நாளே கிடையாது. ஸோ என்னோட காலேஜ் டேஸ்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க வந்து பிள்ளைங்க வந்து டைரி கொடுத்து எழுதும் போது அவங்க எல்லாரும் எழுதுறது என்னுடைய குங்குமத்தை பார்த்து தான் வந்து எழுதுவோம். உமாக்கு வந்து ஒரு நாள் கூட குங்குமம் அவ நெற்றியில இல்லாம இருந்ததே கிடையாது. அப்போ இவ்வளோ காலங்கள் வந்து நான் வந்து 24 இயர்ஸ் வந்து நான் வந்து அதே இதுல தான் நான் வந்து இருந்து இருந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சடனா என்ன பண்றேன், ஒரு இதுக்கு வந்து அப்படியே மாறுறேன். அப்ப மாறும்போது என்னன்னா நானாவே வந்து விரும்பி என்ன பண்ணிக்கிட்டேன், அப்படியே வந்து விட்டு கொடுக்குறேங்கிற பேர்ல எதுவுமே இல்லாம வந்து அது எனக்கே வந்து தெரியாமையே நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுதான் வந்து ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு. ஆனால் என்னுடைய சின்ன சின்ன ஆசைகள் எதுவுமே வந்து நிறைவேறல அப்படிங்கிறது தான் வந்து நிஜமா இருந்திருக்கு. அதுவே எனக்கு தெரியல முதல்ல. நான் நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அப்போ இந்த ஜேர்னிக்குள்ள வரும்போது தான் அப்போ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே ஒத்துக்கவே இல்லை. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன் நான், அப்போ எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது உள்ள உள்ளதெல்லாம் கிளப்பி எடுக்குதுல்ல. கிளப்பி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா நம்ம கார்மிக்கோடைய ரியாலிட்டியை வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நம்ம வந்து எடுத்து வைப்போம். என்ன சொல்லும் அப்படின்னா, நீ வந்து வாழவே இல்லை, நீ வந்து இந்த இந்த இதுக்குள்ளதான் நீ நீ உனக்குள்ளே வந்து ஒரு இதை போட்டுக்கிட்டு இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வாழ்ந்துட்ட. உண்மையான நீ நீ கிடையாது, இது வந்து நீ ஃபால்ஸு. உனக்கான ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட நீ இவ்வளவு நாள் ஓகே ஓகேன்னு சொன்னதுனால இந்த காலகட்டத்தில் நீ வந்து இருக்கிற, இதுக்கு அகெயின்ஸ்டா நீ பேசினா உன்னால வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறத எனக்கு காட்டுச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கல, ரொம்ப பெயின், எனக்கு அது திருப்பி 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 சொல்லிட்டே இருந்தது. ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு இன்ட்யூஷன்ஸ் எனக்கு எனக்கு எனக்குள்ள வந்து சொல்லுது, நீ வந்து இன்னைக்கு வந்து இனிமே நாமம் போடாத, நீனு இவ்வளவு நாள் வந்து குங்குமத்துக்கு கீழே தானே வச்சிருந்த, இனிமே நாமம் போடாத, நீ குங்குமம் வை, அப்போ என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இது வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. ஆனா என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்னமோ ஒரு பெரிய நானே வந்து ஒரு கொலை குற்றம் பண்ண மாதிரி குங்குமத்தை வச்சுட்டு இப்படியே நேர்லயே பார்க்க மாட்டேன், குனிஞ்சிட்டு எனக்கு வெக்கமா இருக்கும். இது ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியா நான் வந்து பண்ணேன். அவ எப்படி எவ்வளவுத்துக்கு இருந்திருக்கேன் பாருங்க, எவ்வளவுத்துக்கு ஒரு டிராமாக்குள்ள உட்கார்ந்து இருந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்ப எனக்குன்னே வெக்கப்படுறேன். அப்புறம் ஒரு நாள் உட்கார்ந்து நான் வந்து யோசிக்கிறேன், நீ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குங்குமத்தை வச்சதுக்கு அப்போ உனக்குள்ள ஒரு பயம் இருக்கா, பார்த்துட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பயம் இருக்கா, இப்ப நீ என்ன தப்பு பண்ற நீனு, இதுக்கு எதுக்கு இவ்வளவுத்துக்கு நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள நானே கேட்கிறேன். கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது இது பண்ணேன். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. உடனே எங்க வீட்டுல அப்புறம் கூப்பிட்டு சொல்றாங்க, நீ இந்த நெத்தியில் குங்குமம் வைக்கிறதை பார்க்கறது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருது. அன்றுதான் நான் வந்து அப்போ அந்த பிரபஞ்சம் அவ எப்படி எப்படி பாருங்க, அப்போ இத்தனை வருட காலங்கள் நம்ம அவங்களுக்காக வாழும் போது நம்ம செய்யறது வந்து கரெக்டு. இது இது சின்ன விஷயம்தான். நான் வந்து இதை வந்து ஒரு பெரிய லெவல் விஷயம் கிடையாது. அந்த பெரிய நிறைய இதை நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ அப்பந்தான் வந்து எனக்குள்ள வந்து ஒரு யோசனைகள் வருது, என்ன வாழ்ந்திருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஷாக் ஆனேன். அப்பதான் நான் போய் பார்க்குறேன், தேடுறேன். அப்பதான் என்ன அப்படின்னா, அப்ப நம்ம லவ்ங்கிறதுக்கு தப்பான டெஃபினிஷன் வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் எல்லாத்துலேயும் போயிட்டு உண்மையான லவ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அதை பார்த்துட்டு நான் வந்து ஒரு நாள் உட்கார்ந்து நான் வந்து அழுதேன். இது கூட தெரியாமல் எதையோ ஒரு லவ், இதுதான் ஒரு அன்பு, இதுதான் ஒரு பாசம் சொல்லிட்டு நான் வந்து வாழ்ந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து வந்து நான் வந்து அழுதேன். அந்த அதை அதை படிக்கும் போதே உட்கார்ந்து ஏங்கி ஏங்கி அழுதேன் நான். இவ்வளோத்துக்கு மோசமா இவ்வளவு காலங்கள் என்னெல்லாமோ பேசுறோம், எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவோ வந்து வாழ்க்கையில வந்து வாழ்ந்திருக்கிறோம், எவ்வளவோ பட்டுட்டோம், நம்ம என்னவோ படிச்சோம், எல்லாம் பண்றோம். ஒரு சாதாரண உண்மையான ஒரு லவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கூட தெரியாம வாழ்க்கையில வாழ்ந்திருக்கோமே, அப்ப என்ன வாழ்ந்திருக்கோம் நம்ம அப்படிங்கிற ஒரு கேள்விதான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து வந்ததுக்கு அப்புறம் தான்
அப்போ இந்த பயணம் எனக்கான பயணம். யார் சொன்னாலும் நான் வந்து நிற்கக்கூடாது. என்னோட செல்ஃப் லவ்வுக்காண்டி, எனக்காண்டி, நான் இந்த ஆத்மா எனக்காண்டி பெறப்படுத்தி வந்திருக்கு. என்னோட டிசையர்ஸ்காண்டி நான் வந்து வாழணும். இவ்வளவு நாள் நான் வந்து ஃபால்ஸ் செல்ஃப்ல வந்து முகமூடி போட்டுட்டு நானே வந்து ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறேன். பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இதுக்கான எதிர்த்து நம்ம வந்து பிரபஞ்சம் வந்து நீ வாழு அப்படின்னு சொல்றதுக்காண்டி வந்திருக்கு. ஸோ நான் வாழ்றேன். இதுல வந்து தப்பு எதுவும் கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றது அப்படின்னு சொல்றது ஒழுக்கங்கெட்டு போறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இங்க நம்ம பண்ணல. ஆனா நம்மளா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே நிறைய பழைய ட்ராமாஸ் எல்லாம் இருந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தேன். ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் இருந்திருக்கேங்கிறதுக்கு சொல்ல வரேன் நான். அப்போ இப்படி வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவோ வந்து நான் வந்து மற்ற இதுல பேசுவேன். அதாவது பிஸ்னஸ் பத்தி பேசுனா பேசுவேன், மற்ற டாபிக் பத்தி பேசுனா பேசுவேன். பட் இந்த மாதிரி ஒரு தைரியம், அதை நான் தைரியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது நல்லா நம்ம போல்டா இருக்கிறோம், நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்றோம், நம்ம எல்லாம் இதுதான் வந்து போல்டுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் உள்தன்மையில் நான் எவ்வளவு கோழையாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நல்லா பேசுறோம், நம்ம வந்து நல்லா வெளியே வந்து பண்றோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நம்மளுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ், எல்லாத்துக்கும் நம்மளை வந்து பிடிக்குது. எனக்கெல்லாம் வந்து எங்க குடும்பத்துல அத்தனை பேரும் வந்து என்னைய வந்து அவ்வளோ கொண்டாடுவாங்க. எல்லாரும் இந்த சைட்னாலும் சரி இந்த சைட்னாலும் சரி எல்லாரும் வந்து என்னை வந்து அப்படி கொண்டாடினாங்க. ஆனா இந்த ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாத்தையுமே டோட்டலாவே வந்து எனக்கு வந்து எதுவுமே இல்லாம போச்சு, ஒண்ணுமே இல்லாம போச்சு. ஆனாலும் இந்த பயணத்தை வந்து நான் விடலை. ஏன் அப்படின்னா நம்ம யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி வந்து நான் பிறந்து வந்திருக்கிறேன். மற்றவங்களுக்காண்டியே பொழுதுனிக்கும் நான் வந்து இருக்கிறதுக்காண்டி நான் வந்து இல்லை. நான் ஏன் பிறந்தேன், எனக்கான கடமை என்ன, இங்க என்ன செய்யறதுக்காண்டி இந்த புவியில வந்தேன். இதை வந்து எத்தனை பேர் என்னதெல்லாம் சொல்லி கொச்சப்படுத்தினாலும் எனக்கு வந்து கவலை கிடையாது. ஏன் அப்படின்னா நான் யார் அப்படிங்கிறதை கண்டுபிடிக்கிறதுல தான் வந்து என்னோட பயணமே இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தான் இந்த இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறங்கினேன். எந்தவித சப்போர்ட்டும் கிடைக்காது. இந்த ஜேர்னியை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் கிடைக்காது. தனிமையை கொண்டு வரும். அந்த தனிமையிலே வந்து ரொம்ப காலமும் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அது எப்படி பண்ணணும்னா வெளியே பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். 5D லெவல்ல வந்து உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ்லாம் வந்து ரொம்ப வர வர என்ன ஆகும்னா மனிதர்களை பத்தி வந்து தெரிய வர வர மனிதர்கள் மேலே நிறைய வெறுப்புகள் வர ஆரம்பிக்கும். அப்படியும் ரொம்ப லெவல் வந்து நம்ம வந்து போயிடக்கூடாது. ஸோ ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் நம்ம. அப்போ மிங்கிள் ஆகணும். இப்படி பல விஷயங்கள். அப்போ இவ்வளவு காலம் வாழ்ந்தது வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடையும். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடையும். இதுலதான் வந்து ஒரு நியூ பர்த் எடுத்து நம்ம ஒவ்வொன்னா வந்து பாக்குறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் நம்ம இந்த காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நம்ம ரசிச்சுட்டு இருப்போம். இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்காண்டி வாழ்றதை வந்து ரசிச்சு ரசிச்சு வந்து நம்ம வந்து நம்மளுக்காண்டி வாழ்றதை வந்து ரொம்ப ரசிச்சு ரசிச்சு வாழணும். ஸோ என்னோட ஜேர்னியில் நான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நான் வந்து வாழ்ந்த மெமரிஸ்லாம் வந்து எனக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த பயணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்காண்டி வாழ்ந்த மெமரிஸ் மட்டும்தான் பசுமையா வந்து அப்படியே அப்படியே வந்து இருக்குது இன்னுமே. சரிங்களா? ஸோ அப்பம்தான் நம்ம நினைச்சோம் நம்ம மற்றதெல்லாம் ஜாலி ஜாலி எங்கெல்லாமோ சுத்துவோம், எங்கெல்லாமோ போயிருக்கோம், எவ்வளோ டூர்ஸ் போயிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். எதுவுமே வந்து எல்லாமே வந்து வெளித்தன்மையில் தான் நம்ம வந்து ரசிச்சு கொண்டு இருந்திருக்கிறோம். உள்தன்மையில் உண்மையான ஆத்மா லெவல்ல எந்த செயலுமே நம்ம இது வரைக்கும் செய்யல. எந்த செயலுமே ரசிச்சே நம்ம வந்து பண்ணதில்லை. நம்ம விரும்பி வந்து பண்ணுனதில்லை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி பண்றதுதான் வந்து நம்மளுக்குள்ள வந்து அந்த ஆத்ம லெவல்ல டச் ஆகி அந்த மெமரிஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பசுமையான மெமரிஸா வந்து நம்மளுக்குள்ள வந்து ஸ்டோர் இருக்கு லாஸ்டா எண்ட்ல. அப்போ இதுதான் வந்து இங்க முக்கியம். ஸோ இந்த பயணம் அப்படின்னு சொன்னோன்னே டார்க் நைட் ஆஃப் சோல்ஸ், ஐயோ என்ன எல்லாருமே போறாங்க, நம்மளுக்கு யாருக்கிட்டையுமே நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் ஆகலை, நம்மளை வந்து தனிமைப்படுத்துதே, நம்மளை வந்து இப்படி பண்ணுதே அப்படி பண்ணுதே எல்லாமே போகுதே அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி அருமையான ஒரு லைஃபை வந்து
நம்ம மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்கான ஒரு செல்ஃப் லவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே கத்துக் கொடுக்கும். நம்மளுக்காண்டி வந்து நம்மளை வந்து வாழ வைக்கும். நம்மளுக்காண்டி அப்படின்னு சொன்னோம்னா இந்த வெளியே வந்து சொல்லிட்டு தறி கெட்டு போயிட்டு இருக்கிறாங்களே, அது கிடையாது. நான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, அது கிடையவே கிடையாது. நம்மளுக்குள்ள எப்படி நம்ம வந்து சுதந்திரமா நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த சுதந்திரம் இப்ப வெளியே போயிட்டு இவங்க இத ஒரு சுதந்திரம்னு போறாங்களா, அதோட இதெல்லாம் 1 நாள் 2 நாள் தான் அவங்களுக்குள்ள இருக்கும். இன்னும் அவங்க வந்து 5 வருஷம் கழிச்சுலாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து சுத்தமா அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு தான் வந்து அவங்க மனம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து திருப்தி அடையவே அடையாது. ஆனால் இந்த பயணத்துக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் திருப்தியாக நீங்க வந்து வாழ்வீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு ஹோல்னஸ் கொடுக்கும். இவ்வளோ வலி இருந்தாலும் ஒரு விதமான திருப்தியை வந்து நம்மளுக்கு இந்த பயணம் வந்து கொடுக்கும். அதுதான் வந்து இந்த பயணத்தில் நம்மளை உயிர்ப்புடன் வைத்து நம்மள் வாழ்றதுக்கான ஒரு வழியை வந்து கொண்டு வரும். ஸோ தைரியமா வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இது மூலமா நீங்க தான் வாழ்வீங்க. வேற யாரும் இங்க வாழ மாட்டாங்க. நம்ம தான் வாழ்வோம். நம்ம சோல், நம்ம வாழ்க்கை, நம்ம தான் வந்து இங்க வந்து வாழ்வோம். தேங்க்யூ.